மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து புது நபர் ஒருத்தவங்க வந்து வீட்டுக்குள்ளே நுழைய போகிறாங்க. யார் என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வைல்ட் கார்டு போகல, ஸோ ஃபேமிலி டாஸ்க்கும் போகல. அதை தவிர்த்து ஒரு நபர் உள்ளே போகிறோம். எப்படின்னா வந்து கிறிஸ்மஸ் தாத்தார்கள் அந்த வேடத்தில் ஒரு நபர் உள்ளே போகிறாங்க. அது வந்து ஏதோ விஜய் சேதுபதிக்கு ரொம்ப ஷாக்கான மாதிரி, அவருக்கு எதுவுமே தெரியாத மாதிரி, இது யார் யார் நம்மக்கிட்ட கேட்குறாரு, என்ன தலைவா அப்படின்ற மாதிரி எனக்கு உங்களுக்கு தெரியாமலே இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அது யார் என்னன்ற இப்போ டீட்டெயிலாக பார்க்க போனால் அதுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நீங்கள் போகிற ஒரு லைக்குமே வீடியோ வந்து பல பேர் சேரும், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஸோ யார் அந்த கிறிஸ்மஸ் தாத்தா வேடத்தில் இருக்கிறதுன்னு பார்த்தா சௌந்தர்யா இருக்காங்க. ஸோ சீசன் 8ஓட கண்டஸ்டன்ட், ரன்னர் அப் தான் சொல்லணும், ஓகேங்களா. அவங்க வந்து சூப்பர் பிளேயராக கேட்டால் கிடையாது, சாஃப்ட்வேர் பிளேயராக கேட்டால் கிடையாது, வைலண்டாக கேட்டால் கிடையாது. ஆனால் அவங்க ஒரு பிளேயர். ஸோ அவங்க வந்து நான் வந்து இப்படி தான் இருப்பேன், என்னோட இதுதான்ற மாதிரி வந்து பயமாக ப்ளே பண்ணாங்க. இதில் எது அவங்க ஹைலைட் ஆனாங்கன்னா, அந்த காசு எடுக்கிற டாஸ்க் வெளியில் ஓடி போயிட்டு பாதிலே ஓடி வந்துட்டாங்களா, அந்த விஷயத்தில் பயமாக ஹைலைட் ஆகிட்டாங்க. ஸோ பிக் பாஸ் வீட்டில் அவ்வளோ நாள் இருந்ததுனால ஹைலைட்டாக கிடையாது. பட் அந்த மணி டாஸ்கில் போய்ட்டு பாதியில் ஓடி வந்துட்டாங்க பாரு. மணி முக்கியமாக, பிக் பாஸ் முக்கியமாக பார்க்கும்போது பிக் பாஸ் தான் முக்கியம் சொல்லி பாதியில் அடித்து பிடிச்சி ஓடி உள்ளே வந்து பிறந்தாங்களா, அதுதான் வந்து உண்மையிலே வந்து ஒரு மிக சிறந்த விஷயம் சொல்லலாம். நிறைய பேர் வந்து சாண்ட்ராவோட சீசனில் வந்து நிறைய பேர் சௌந்தர்யா பிடிக்காமல் இருந்திருக்கு. ஸோ நிறைய பேர் பிடிச்சி இருக்குது. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஜாக்லின் இருந்தாங்களா, ஜாக்லின்லாம் சொன்னாலே வந்து சீசன் 8 பயங்கரமான ஒரு கண்டஸ்டன்ட்டு. ஸோ வேறு லெவல் பிளேயர், பிக் பாஸ் வீட்டுக்கு டிசர்வ்டுன்னு கேட்டால் பயங்கரமான டிசர்வ். இப்போ இருக்கிற கண்டஸ்டன்ட்டில் ஒருத்தர் கூட சொல்ல முடியாது, ஒரு சில பேரை சொல்லலாம். பார்வெல்லாம் வந்து கம்பல்சரி டிசர்வ்டான பர்சன், ஓகேங்களா, பிக் பாஸுக்கு டிசர்வ்டான பர்சனை. ஸோ அவங்க வந்து என்ன தான் பண்ணாலுமே வந்து பிக் பாஸுக்கு டிசர்வ்டுன்னு கேட்டால் ஓகே. அந்த மாதிரி ஜாக்லின் வந்து வேறு லெவலான ஒரு பிளேயரு, செம்மையாக விளையாடினாங்க. கடைசி நேரத்தில் அந்த ஒரு நொடியில் வந்து